கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். சங்கீதம் 96 1, 2 வசனத்தை வாசித்து பார்க்கையில், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஆண்டவருக்கு புது பாடலை பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று முதல் பகுதியில் வாசிக்கிறோம். 2வது பகுதியில் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள், நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள், ஜனங்களுக்கு சகல ஜனங்களுக்கும் அதை குறித்து விவரித்து சொல்லுங்கள். முதல் வசனத்திலே நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவனுக்கு புது பாடலை பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கின்றோம், ஆராதிக்கிறோம், அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதே வார்த்தையில் நாம் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய, ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய, ஜனங்களுக்கு பிரகடனம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. எதை குறித்து ஜனங்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டும், எதை குறித்து சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு செலுத்துவது பாடல், துதி, ஸ்தோத்திரம், அது ஒன் சைட். பட் ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய, சகல ஜனங்களும் தெரிந்து கொள்வதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லுகிறார், அவருடைய இரட்சிப்பை நாளுக்கு நாள் ஜனங்கள் மத்தியிலே எடுத்து கூறுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்திலே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். எதை நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும்? தேவனுடைய இரட்சிப்பை குறித்து. தேவன் கொடுக்கிற இரட்சிப்பாகிய நல்ல செய்தியை மக்கள் மத்தியிலே ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற டே டு டே, நாளுக்கு நாள் சகல ஜனங்களுக்கும் இதை தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள் என்று அன்று சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அதை இயேசு கிறிஸ்துவின் பிரதான கற்பனை என்று நாம் அறிகிறோம். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 17, 18 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கையில், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீசர்களுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை என்னவென்றால், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி அவருடைய நாமத்தினால் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். சகல தேசத்தாருக்கும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலை குறித்தும் கிறிஸ்துவின் நாமத்தில்
நீங்கள் அறிவிக்க வேண்டும், இதற்கு நீங்களே பொறுப்பாளிகள் என்று சொன்னார். இந்த கிறிஸ்துவின் கட்டளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அனைவரும் 1ஆம் நூற்றாண்டிலே உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று நற்செய்தியாகிய கிறிஸ்துவின் மீட்பை குறித்து மக்களுக்கு அறிவித்தார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே சகல விசுவாசிகளும் அவர்கள் சென்ற எல்லா பட்டணங்களிலும் இந்த ரட்சிப்பை குறித்து மக்கள் மத்தியிலே பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அன்பானுள்ளே, ஒரு மனிதன் ஒன்றை குறித்து கேள்விப்படாவிட்டால் எப்படி அதை அறிய முடியும்? அறியாவிட்டால் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ரோமர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்பட்டால்தான் மக்கள் விசுவாசிப்பார்கள், அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் சகல ஜனங்களுக்கும் எடுத்து கூறும்படிக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தும்படி 1ஆம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரைக்கும் அவருடைய ஊழியக்காரர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சகல மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சகல மக்களும் இந்த காரியத்தை அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை நீங்கள் வாசிக்கையில் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவனை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது: நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை குறித்து தெரியப்படுத்தும்படி நீ தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் நடுவிலே போவாய். யோவான் ஸ்நானகனுக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளை என்னவென்றால், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த வேண்டும், அவருடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்பானுள்ளே, இந்த வார்த்தையின்படி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தேவன் இந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? அவர் உலக இரட்சகராயிருக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவரை தேடி வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கொடுக்கிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மட்டுமல்ல, நாம் அறியாமையின் காலத்தில் நடப்பித்ததான எல்லா பாவ செயல்களுக்கான தண்டனைகளையும் ரத்து பண்ணி நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை உடையவர்களாய் இருந்தாலும் இயேசு அண்டை வருவீர்கள் என்றால் இயேசு உங்களை மன்னிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்கள் பாவத்தில் இருந்து விடுவிக்கிறார், இயேசு உங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலும் உள்ள சகல மக்களுக்கும் நாளுக்கு நாள் எடுத்து சொல்லுங்கள். மக்கள் அறியாமையினாலே தண்டனைக்கு போய்விடக்கூடாது என்று கர்த்தர் கருதுகிறார். இயேசு மன்னிக்கிறார். இதற்கு ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், எல்லோரும் அறிந்த வேதத்தில் கெட்ட குமாரன் என்ற ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு வெகு தூரமான தேசத்துக்கு சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து தன் சரீரத்தையும் கெடுத்து ஒரு பசி, வறுமை, நிந்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான்.
அவனுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் தன் தகப்பன் வீட்டை குறித்து, தகப்பனை குறித்து நினைத்து பார்த்தான். அப்பொழுது என் தகப்பன் வீட்டிலே எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனே என்று புத்தி தெளிந்து அவன் தகப்பனிடத்தில் வரும்படி தீர்மானித்து தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்து, இதோ என் மகன் வருகிறான் என்று சொல்லி ஓடோடி சென்று, அவன் அழுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிறான், குளித்து பல நாட்களானது. அவனுடைய தோற்றங்கள் ரொம்ப அருவருக்கப்படத்தக்க நிலையில் இருந்தது. ஆனால் தகப்பன் ஓடோடி சென்று அவனை ஏற்றுக்கொண்டு அவனை சுத்தம் செய்து அவனுக்கு புது வஸ்திரங்களை கொடுத்து அவனை குளிப்பாட்டி மோதிரங்களை அனுபவித்து அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி அவனை சந்தோஷப்படுத்தினதை குறித்து இயேசு ஒரு சரித்திரத்தை அங்கே குறிப்பிடுகிறார். அது தேவன் மக்களுக்கு கொடுக்கிற மீட்பை குறித்து விளக்குவதற்காக எழுதப்பட்ட ஒரு சம்பவம். அன்பானுள்ளே, அந்த தகப்பனை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிற எவரையும் ரட்சிக்க, எப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்நாள் வரை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்று வரை எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசு மன்னிக்கிறார். இயேசு உங்கள் பாவத்தில் விடுதலை கொடுக்கிறார். இயேசு உங்கள் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நாளுக்கு நாள், டே ஆஃப்டர் டே, நாளுக்கு நாள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இயேசுவிடத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை மக்கள் நடுவிலே ஆண்டவர் தெரியப்படுத்தும்படி கட்டளையிட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். அன்றியும் இயேசு கிறிஸ்துவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், தேவன் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படி கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவாகிய தம்மை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்டவர் என்று மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். மக்களுக்கு இந்த உண்மையை எடுத்து கூறுங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையை அறிந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதி உள்ள நியாய தீர்ப்பை குறித்தும் அதிகமாக மக்கள் நடுவில் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப பிராயத்தில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியில் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று அறிந்து கொள். அன்பானுள்ளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இது தேவனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மரணமும்
மரணத்துக்கு பின்பு ஒரு நியாய தீர்ப்பும் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை விவரிக்கிறது. அன்பானுள்ளே, இதை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்யுங்கள் என்று தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். உலகத்திலே எத்தனையோ காரியத்தை நாம் அறிந்திருக்கலாம். இந்த விஞ்ஞான விருத்தி அடைந்த காலத்தில் எத்தனையோ அபூர்வமான புதிதான காரியங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். புதிய காரியங்களை தெரிந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறோம். பட் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நியமத்தை அறிந்திருக்கிறோமா? இந்த நியமனத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிக்கையில், நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல மனிதர்களுக்கும் அவர்கள் செய்கைகளுக்கும் சிந்தைகளுக்கும் தக்கதான நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானுள்ளே, தேவனுடைய நியாய தீர்ப்பின் காட்சியை ஆண்டவர் அநேகருக்கு வெளிப்படுத்தினார். நியாய தீர்ப்பை நாட்களை நினைத்த போது என் உடம்பு சிலிர்க்கிறது என்று தாவீது எழுதுகிறார். தானியேலுக்கு இந்த உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கையில், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. நியாய தீர்ப்பு நியாய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நான் பார்த்து கொண்டிருக்கையில், இங்கே தானியேல் இந்த விஷனை பார்க்கிறார். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இதே காட்சியை யோவான் அப்போஸ்தலன் பத்மு தீவில் இருந்தபோது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 - 14 வரைக்கும் வாசிக்கையில், பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானுள்ளே, இயேசு ரட்சிக்கிறதான இந்த காலத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. உங்களுக்கு தேவனுடைய என்கொயரி கிடையாது. உங்களுக்கு தேவனுடைய நித்திய பனிஷ்மென்ட் கிடையாது. எதினால்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது. ஏனென்றால் தங்கள் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை மன்னிப்பை பெறுகிறார்கள். ஆகினால் மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு விசாரணை இல்லை. சிலருடைய பாவங்கள் இந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நாம் செய்த பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டால் நமக்கு நியாய விசாரணை இல்லை. Who is Jesus? இயேசு யார்? சர்வலோக நியாயாதிபதி என்று அன்பாருள்ளே
ஆபிரகாம் தேவனை அழைக்கிறார். தேவன் யார்? சர்வ லோக நியாயாதிபதி. உயிரோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்து மரித்த சகல ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதியாக கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி, ரைச்சியஸ் ஜட்ஜ். அவர்தான் எல்லா நீதிபதிகளுக்கும் அதிபதியாயிருக்கிறவர். அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய தீர்ப்பு நீதியாயிருக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே மக்களுக்கு சாட்சி கொடுக்க உயர இருக்கிற வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று சங்கீதம் 54 வாசிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் மறைவாக இருட்டிலும் பகலிலும் காடுகளிலும் எதை மக்கள் செய்தாலும் மறைக்க முடியாது. அந்நாளிலே பூமி மனுஷனுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே மக்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய 2 விட்னஸஸ் யார் என்றால் வானமும் பூமியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புஸ்தகங்களில் ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளும் எழுதப்பட்டு வருகிறது. அன்பார்களே, கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த பெரிய நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், everybody must appear before God for the judgment, for the day of judgment, நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று எல்லாரும் வெளிப்பட வேண்டும். ஆகையால் இந்த கிருபையின் காலத்திலே இயேசுவண்டை வந்து உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிப்பை பெறுங்கள். ரட்சிப்புக்கப்படாவிட்டால் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை மக்களுக்கு பிரசங்கிக்கும்படி தேவன் அறிவுறுத்தி இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அப்பொழுது அவன், நான் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மக்கள் நடுவிலே பிரசங்கம் செய். Go and preach the kingdom of God among the people. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மக்கள் மத்தியிலே பிரசங்கி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கையில், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அறைகூவலிட்டார். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அது அழிவில்லாத நித்திய ராஜ்யம். அதற்கு அநேக பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பிதாவின் வீடு என்றும், அது பரம எருசலேம் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய மேன்மையும் மகத்துவங்களையும் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பார்களே, அதை மறுவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் சில சொர்க்கம் என்று அழைக்கலாம். The kingdom of God, it is unshakable. அது நிலையானது, அது உன்னதமானது. அந்த ராஜ்யத்துக்குள் உலகத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்துவிட்டு அங்க போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு குறிப்பிட்டார். இந்த பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோகத்துக்குள் போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, இரவு இல்லை. அந்த ராஜ்யத்தின் வாசல் இரவிலும் பகலிலும் திறந்திருக்கும். அது கோல்டன் சிட்டி. அங்கே இளைப்பாறுதல், நிம்மதி. பரமபிதாவின் வீடு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். தூதருடைய சேனைகள் பணிவிடை செய்வார்கள். பரமபிதாவின் முகத்தை தரிசிப்போம். இட்ஸ் எ கோல்டன் சிட்டி. அது
ரொம்ப மகிழ்ச்சியான இடம். அது மகாராஜாவின் நகரம். அது தேசத்தின் வீதியெல்லாம் சுத்தப்பொன் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரம ராஜ்யம் ஆண்டவர். இதை குறித்து மக்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள். சீசர்களுக்கு ஜனங்கள் நடுவில் அனுப்பும் போது நீங்கள் போய் மனம் திரும்பவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு பிரசங்கியுங்கள் என்று குறிப்பிட்டார். அன்பானுள்ளே, ஒரு அழியாத ராஜ்யம். உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் ஒளிந்து அழிந்து மறைந்து போம். அழியாத நிலையான பரமபிதாவினுடைய வீடு. அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்த உதவிச்சதுக்காய் துதிக்கிறோம். இதை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இன்னும் இதை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். வியாதிகளை சுகமாக்கும். உம்முடைய கரத்தில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம். அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம். அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு. சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம். பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.